நாம சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருளே போதுங்க. என்னைக்கு அடுத்தவன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற பொருள் பத்தவே பத்தாது. எப்ப பார்த்தாலும் நம்ம ஒப்பீடு. அதுல நம்ம லேடிஸ்க்கு ஒரு குணம் இருக்குங்க. ஒரு புடவை வாங்க போனா கூட நம்மளுடைய சிந்தனை பயங்கரமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த ஆம்பளை ஆளுகள்லாம் 10 லட்சத்துக்கு ஒரு பொருளை சாதாரணமாக வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனால் நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு புடவை வாங்க போகும்போது நம்ம தெருவிலேயே யாரை கூட்டு போகலான்னு 2 நாளாக பிளான் பண்ணுவோம். அவளை கூட்டு போனால் அவள் நல்லா இல்லாததெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம தலையில கட்டுவா. இவளை கூட்டு போனால் விலை கூடுனதே நம்ம தலையில கட்டுவா. இவ வேண்டாம். யாரு நம்ம பேச்சுக்கு ஆமாச்சாமி போடுறாங்களோ அந்த அக்கா, அந்த தெருவிலே ஒரு ஈனவன் அக்கா இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அக்கா நீ வச்ச புளி அது வாயிலே வைக்க முடியாது, நீ வச்ச புளி குழம்பு அட்டேங்கப்பா பிரமாதம்னு ஒரு ஓசி குழம்பு அக்கா இருக்கும். அந்த அக்காவை தேடி அக்கா வாக்கா ட்ரெஸ் எடுக்க போவோன்னு கூட்டு போய் கடையா ஏறி இறங்கி ஒரு புடவை எடுத்து இதுல சின்ன பூ வேண்டாம் பெரிய பூவா பாருங்க, இல்ல பெரிய பூ வேண்டாம் நடுத்தரமான பூவா பாருங்க, பார்டர் ரொம்ப பெருசாவும் இருக்கக்கூடாது சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ஜிகு ஜிகுன்னு இருக்கக்கூடாது சுமாராகவும் இருக்கக்கூடாதுன்னு அந்த கடைக்காரனை பைத்தியமா ஆக்கி ஒரு புடவையை வாங்கிட்டு இந்த அக்கா கேட்பான், அக்கா அந்த புடவை எப்படி இருக்கு அக்கா, நான் மனசாட்சியை தொட்டு சொல்றேன்க்கா, இந்த மாதிரி புடவை நம்ம தெருவில் எவட்டையுமே கிடையாது, இந்த தீபாவளி ஓன் தீபாவளி தான், உனைய விலை 1750 ரூபா. சந்தோஷமா பேக் பண்ணி வீட்டுக்கு வந்து அதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் வேற, அது ஒரு 10 கடையில் அலைஞ்சு அதுக்கு டிசைன்லாம் வச்சு அந்த டெய்லர் பொம்பளை உசுரை வாங்கி அது கரெக்டாக தச்சும் தராது, அதுக்கு 10 தடவை ஃபோனை போட்டு 20 SMS அனுப்பி 4 தடவை நேரில் அலைஞ்சு அந்த ப்ளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு தீபாவளி அன்னைக்கு காலையில் ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாரையும் சாப்பிட வச்சு குளிக்க வச்சு ட்ரெஸ் மாற்ற வச்சு அனுப்பி விட்டுட்டு ஒரு 10 மணிக்கு அந்த ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வாசலுக்கு வருவோம் பாருங்க. தெருவில் உள்ள எல்லாரையும் நம்ம இன்னைக்கு அசரடிக்க போறோம்னு வாசலுக்கு வந்தால் கீரைக்காரமா வரும், இந்த போனஸ் தாங்களேன் அப்படின்னு அச்சு அசல அதே புடவை அதே கலர் அதே சரி 70 வயசு கீரகமா வரும், போனஸ் தரேன் சொன்னேன் தாயி அப்படின்னு அதே கலரு உன்னை அது நம்மகிட்ட கேட்கும், போனஸோட சேர்த்து சேம் ஸ்வீட் கொடு அப்படிங்கும். உனக்கு எப்படி இந்த புடவை கிடைச்சது? இதான் முந்தா நாள் 3,500 ரூபான்னு எங்கள் தெருவில் வித்துட்டு இருந்தீங்க, நானே எங்கள் மாமியா எங்கள் நாத்தனார் 3 பேரும் வாங்கணும் அப்படின்னு நம்ம 1750 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அதே சேலை அதே டிசைன் அதே இதான் அவங்க 3,500 ரூபான்னு வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சி எங்கே போச்சு? சத்துன்னு செத்து போயிடும். உள்ள ஓடி போய் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு நைட்டியை போட்டுட்டு இப்படியே உட்காந்துருப்போம். இந்த தீபாவளி வேண்டாம் எனக்கு பொங்கல் வேண்டாம். அப்ப நம்முடைய மகிழ்ச்சியை எது தீர்மானிக்கிறது? நம்ம மகிழ்ச்சியை நாம தீர்மானிக்கல, இன்னொருவர் பாராட்டுகிறார்களா இல்லையா என்பதுதான் தீர்மானிக்கிறது என்றால் இந்த வாழ்க்கை சிறப்பானதாக இருக்காது. என்றைக்கு நம் வாழ்க்கை நம்முடைய மகிழ்ச்சியை நாம் தீர்மானிக்கிறோமோ அன்றைக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். தயவு செஞ்சு இன்னொருத்தருக்காக வாழாதீர்கள், உங்களுக்காக வாழ பழகுங்கள்.